இந்த மேட்ச்ல கண்டிப்பா அடுத்த மேட்ச் வாங்க பாத்துக்கலாம். அடுத்த மேட்ச் விசில் ஸ்டைல்ல சொல்லுங்க. ஆர்சிபியை நம்ம பொழப்போமா பொழக்க மாட்டோமா? வந்துருவோம். 28ஆம் தேதி சந்திப்போம். அந்த மேட்ச்ல வந்து யார் நம்மள வச்சு செஞ்சாங்களோ அவங்க திருப்பி வச்சு செய்வோம். காத்திருப்போம். செய்வோம் அவ்வளவுதான் கண்டிப்பா. ஆனா இதை விட ரொம்ப முக்கியமான மேட்ச் சென்னை ஆர்சிபி மேட்ச். அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். We have traveled from Bangalore to CSK just to watch Dhoni. ஆனா இந்த நடுவுல ஒரு பிள்ளைகா பசங்க வந்து போவானுங்க ஆர்சிபி. அவனுக்கு மட்டும் ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. நானு ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. நீ ப்ரோ நான் சப்போர்ட் பண்ற டீம் தோத்துற எப்பயுமே. சரி ஓகே. ஈசாலாக்கு வந்து பெங்களூர் டயலாக் என்ன? எல்லாமே நம்ம டீம் தான் பாஸ். 28ஆம் தேதி பார்க்கலாம் தெரியும். அப்ப நீங்க ஆர்சிபி போட்டு வருவீங்களா? கண்டிப்பா போட்டு வருவேன். பார்க்கலாம். நான் தீவிர விராட் கோலி ஃபேன். கண்டிப்பா பார்க்கலாம். கதை ஒரு ஆர்சிபி நான் ரொம்ப வெயிட் பண்றேன். 28 நான் வரேன். ஆனா மே 18 ஒன்னு நடந்துச்சு போன வருஷம். அது ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஞாபகம் இருக்கு. ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. நான் ஆர்சிபி விராட் கோலி நினைச்சா பாவமா இருக்கும். சோ இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவருக்காச்சும் சப்போர்ட் பண்ணலான்ட்டு. ஆனா அந்த ஜெர்சியை போட்டு வந்தா நம்மள ஓட்டிடுவாங்க. இன்னைக்கே பாதி ஆர்சிபி ஃபேன்ஸ் மும்பை ஜெர்சியை போட்டு வந்தாங்க. பார்த்தேன். ரிவெஞ்ச் நம்ம எடுக்கலாமா? நான் ரெட் போட்டிருக்கேன். அப்புறம் ஆர்சிபி சப்போர்ட்டர் நினைச்சிருவாங்கடா. நீங்க ஆர்சிபி ஃபேனா? இல்ல சிஎஸ்கே பிடிக்கும். ஆனா ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஹாப்பி தான். ஏன்னா பாவம் அவங்க ரொம்ப ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க ஆர்சிபி ஃபேன் தானே? அப்பெல்லாம் எனக்கு சிஎஸ்கே உண்மையா பிடிக்கும். பட் ஆர்சிபி ரொம்ப தோத்துட்டே இருக்காங்களா. விராட்டும் பாவம், அவரும் என்ன பண்ணுவாரு? அவரும் அந்த டீம் விட்டும் அவர் டீமுக்காக விராட்காகவாச்சு அந்த டீம் வின் பண்ணாச்சு. ஆனா அப்ப போன வருஷம் மே 18 அப்ப அவங்க பண்ணது சரியா? நம்மள அவ்வளவு பூ பண்ணாங்கல்ல. பண்ணாங்கதான். நம்ம மன்னிச்சு விட்டுறோம். நம்ம பெரிய மனுஷ் பண்ணி மன்னிச்சு விட்டுறோம். பாவம்ல அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க எல்லா டீம் கிட்ட. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்க யோசிக்கலையே அத. ஈசாலா கப் லாலிபாப் ப்ரோ. தோனி வந்து பிராக்டிஸ் வேற பண்றாரு. அவர் வந்து ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து பால் வந்து மரீனா பீச்சுக்கு தான் போகுது. பால் வந்து மெரினா பீச்சுக்கு போவோம் சொல்றாங்க. ஆர்சிபி ஃபேன் தான். எம்ஐ ஃபேன் தான். ஆர்சிபி ஃபேன் தான். சிஎஸ்கே க்கு எதிராக சப்போர்ட் பண்ணுவேன். ஓ சிஎஸ்கே க்கு எதிராக எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆர்சிபி ஃபேனா? அப்ப 28 சந்திக்கிறோம் நம்ம. ஓகே. ஈசாலா கப் வந்து லாலிபாப். என்னப்பா அது? சிஎஸ்கே க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம நீங்க ஆர்சிபி சப்போர்ட் பண்ணாதீங்க. அதனால 18 வருஷமா தோத்துட்டே இருக்கு. அதுதான் கரெக்டா இல்லையா? ஆனா சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ப்ரோ. வின் பண்றது நீங்க சப்போர்ட் பண்ணாததான் நல்லது உங்களுக்கு. ஆர்சிபி மேட்ச்க்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? Actually ரொம்ப வெயிட்டிங். RCB versus CSK. நான் RCB I like RCB too but always CSK. அப்ப ஆர்சிபி மேட்ச்க்கு வந்து என்ன டீமை சப்போர்ட் பண்ணுவீங்க? சிஎஸ்கே தான். கேட்ட வரைக்கும் ஆர்சிபி ஜெர்சி போட்டு நான் 4 பேரை பார்த்தேன் உள்ள ஸ்டேடியத்துல. ஓகே அப்ப ஆர்சிபிக்கு ஒன்னு கொடுக்கணும் கன்ஃபார்ம். ஒண்ணே ஒரு கப் நல்லா கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு விராட் கோலிக்கா ஒரு கப். இல்ல கப்ப சொல்லல, நான் விக்டரியை சொல்றேன். அத வின் பண்ணுவாங்க RCB பட் டைட்டில் வந்து CSK தான். சரி ஒண்ணு இல்ல, நமக்கு கோலியும் பிடிக்கும். ஓகே இன்னைக்கு யாரை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு நண்பர்கள் CSK அதுக்கு கூட CSK ல யாரை பிடிக்கும்? தோனி பிடிக்கும் ப்ரோ. தோனி பிடிக்கும். தோனி வந்து என்ன பண்ணுவீங்க? தோனி வந்து என்ன பசங்க கூட சேர்ந்து கத்த வேண்டியதா? வேற கத்த வேண்டியதா? வைப் தான். ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தலைய பாக்குறீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ப்ரோ. ஒரு வருஷம் தவம் ப்ரோ. மார்ச் 28 வந்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே எதிர்த்து RCB 2008 ல இருந்து ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சது இல்ல. 2008 ல இருந்து சேப்பாக்கத்துல நாட் இன் அதர் ஸ்டேடியம் சேப்பாக்கத்துல ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சல. வருவீங்க. மே 18 பண்ணதை மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கா? மே 18 பண்ணோம். அவங்க நம்மள தோக்கடிச்சாங்க செமிஃபைனல்ல. அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு உதவ விழுந்துச்சு தான். அவ்வளவுதான் வந்துச்சு. அவ்வளவுதான். ரொம்ப ஓவரா இருந்தா அதுதான் நடக்கும். சிம்பிள் முடிஞ்சு போச்சு. அப்ப மே 20 RCB மேட்ச்சுக்கு இப்ப CIMI மாசான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவ்வளவுதான், நம்ம தான் ஜெயிப்போம். அவ்வளவுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வருஷம் ஆடுவாரா ஆட மாட்டாருன்னு எவ்வளவு கேள்விகள் இருந்தது. திருப்பி வந்திருக்காரு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ப்ரோ. அதுவும் டிக்கெட் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ. வந்தது தலைய பாக்குறதுக்குனே வந்திருக்கோம். ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்களா? நம்ம ஊர் பையன் அஸ்வின் வந்திருக்காரு திருப்பி. கமிங் ப்ரோ. கேட்கவா ப்ரோ செய்யணும்? அவரோட கோட்டை அஸ்வின் ஜடேஜா காம்போ ஸ்பின் அட்டாக் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. பவர் பிளேல போட்டாருன்னா கேட்கவே வேண்டாம், அள்ளு விட்டுரும். கொஞ்சம் அவனுக்கு ரேஞ்சுக்கு இப்ப 28ஆம் தேதி ஒரு மேட்ச், அந்த மேட்ச் கூட போனா அதுதான் அவனுக்கான மேட்ச். எங்க கூட வந்து அவனுக்கு வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த மேட்ச்க்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? அந்த மேட்ச்க்கு எல்லாம் வெயிட்டே இல்ல. அது தெரிஞ்சிடும். அவனுங்க ஜெயிச்சாலும் அது அவங்க இப்ப இந்த எப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு இப்போ வந்து அவங்க வந்து குருசாமி ஆக போறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நாங்க CSK சார்பா. என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க?
மேட்ச் நல்லா இருக்கும்னு. நேத்து ஜெயிச்சிங்க. நேற்று ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. அது பார்க்கும் போதே தெரிஞ்சா கண்டிப்பா ஜெயிச்சிரும்னு தோணுச்சா? ஃபர்ஸ்ட் ஓவர்ல நல்லா போட்டாங்க ப்ரோ. அந்த 3 இது ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் டு பேக் விக்கெட் விழுந்துச்சு. வின் பண்ணிட்டீங்க. வந்துச்சு. ஒரு 230 கிட்ட எதிர்பார்த்தோம் கேகேஆர். பட் 175 முடிச்சிட்டாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு ஜெயிச்சிருவோம். அப்பவே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ப்ரோ ஜெயிச்சிடலான்னு. அதுக்கப்புறம் சால்ட் ப்ரோ சால்ட்டா இருந்தாப்ல, தீயா இருந்தாப்ல. உப்பா இருந்தாரா? உப்பா இருந்தாரு ப்ரோ. ரஹானே அவுட் ஆகலைன்னா அவங்க காலி ப்ரோ. ரஹானே யார் நம்ம சிஎஸ்கே பிளட் ப்ரோ. ஆமா, ஆனா அதுக்காக தான் நானே மேட்ச் பார்த்தேன் ப்ரோ. நானும் அதுக்காக ஆயிடுச்சு. பார்த்தேன். பக்கத்துல இருக்க வின் பண்ணிட்டானுங்க. இந்த வாட்டி நம்ம வின் பண்ணி அப்ப அடுத்த மேட்சுக்கு தைரியமா போக முடியும். அப்புறம் இது பங்காளி சண்டை வேற. அவங்களுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் மேல தான் வருமா? எப்படி ஃபேன்ஸ் மேல? இப்ப இல்ல, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இப்ப நம்ம திருப்பியும் 20 ஓவர் வரைக்கும் கொண்டு போயிட்டுமே மேட்ச். அதுதான் நானும் யோசிச்சேன். சரி பட் அப்படி இல்லனா இன்ட்ரஸ்டிங்கா சிஎஸ்கேவே இல்லையே. சிஎஸ்கே எப்பவுமே எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாலும் அந்த கடைசி மினிட்ல எடுத்துட்டு போய் இதை சேஸ் பண்ணி முடிச்சு அது நிறைய ஸ்கோர் ஆனாலும் சரி கம்மி பிபி டெவல் போட வச்சிடறாங்க. நம்மள போட வச்சுட்டு முடிக்கிறதா நம்மளோட இது. சோ அதனால ஜாலியா தான் இருந்துச்சு. டக்குனு முடிச்சிட்டா அப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்களா. ஓகே, உங்களுக்கு இந்த மேட்ச்ல மொமெண்ட்ல மைண்ட்ல இருந்தது ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்னா இது? பிடிச்ச மொமெண்டா டோனிக்கு சாங் போட்டது நல்லா இருந்துச்சு. அந்த சாங் போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன, அது ஃபீல்டிங் ஃபர்ஸ்ட்ல ஃபீல்டிங் நம்ம ஃபீல்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுதான் ஃபீல்டிங் செம்மையா இருந்துச்சு. ஒரு கேட்சும் போய் ஜம்ப் பண்ணி டைவ் பண்ணி போரெல்லாம் டைவ் பண்ணிலாம் தடுத்தது லாஸ்ட்ல எல்லாம் சூப்பரா. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அனிருத்தோட கான்செர்ட்டுக்காகவே ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. நான் வரல, நான் பார்க்கல. லேட்டா வந்தேன். இல்ல எனக்கு தெரியாது. நல்லா பிராங்க் பண்றாங்க அந்த பையன். ஏங்க சொல்லுவா என்ன சாங்? சொல்லலாம். நீங்க நீ சொல்லு. நீ சொல்லு, அவங்க போடுவாங்க. போடலாம். நீங்க பேசுங்க. போடா. நீங்க அனிருத் கான்செர்ட்டுக்காகவும் வந்தீங்களா? நாங்க வண்டி பார்க் பண்ணும்போது அனிருத் கான்செர்ட் ஆரம்பிச்சிச்சு. நான் உள்ள இங்க இருந்து போற வழியெல்லாம் கேட்டுட்டே போற வழியில டான்ஸ் ஆடிட்டு உள்ள போறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. கரெக்டா முடிஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து அனிருத்துக்காகவே வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எக்ஸ்ட்ரா போனஸ் தானே கான்செர்ட்? ஆமா, டிவில போடலையா? டிவில போடலன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல போடலன்னாங்க. இல்ல நாங்க இப்ப போற வழியெல்லாம் பாடி கேட்டே போயிடுவோம். அஜித் சாங் ஆளு மாடோல் வள கேட்டுட்டே போயிட்டு முதல்ல வின் பண்ணிட்டோம். வரணும். நீ வந்திருந்தா வந்தே ஆகணும். நீங்க அவனே அவமானம் தாங்க முடியாம வேற டி-ஷர்ட் மாத்தி பாத்தீங்க பாருங்க மக்களே, தோத்த கடுப்புல டி-ஷர்ட் மாத்திட்டு இருக்காரு.